ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. ஸோ எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு மேட்ச் பார்த்துட்டு எஃபி வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் நெட்வொர்க்ஸை நோண்டிட்டு இன்னைக்கு யாருக்கு மெசேஜ் பண்ணலாம், யார் கூட வந்து கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பீங்களா? அது மட்டும் இல்லாமல் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு எங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்காக, உங்க நாட்டுக்காக, உங்களோட ஜெனரேஷன்ஸ்க்காக ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. சோ இப்ப நாங்க இருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா வந்து பள்ளிப்பாளையம். சோ பள்ளிப்பாளையம் ரிவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். சோ இப்ப நாங்க அந்த பிளேஸ்ல தான் இருக்கோம். சுத்தியும் பாத்தீங்கன்னா ரிவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பாருங்க. இந்த பக்கம் தண்ணி ஆக்சுவலி நாங்க நின்னுட்டு இருக்கிறது வந்து ஆத்தோட நடுவுல நின்னுட்டு நிக்கல, ஆத்தோட நடுவுல நின்னுட்டு இருக்கோம். சுத்தி உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கே தெரியும் நாங்க எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்றது. இத பாத்தீங்கன்னா அங்க இருந்து பார்த்தா பில்டிங் தெரியுது. அந்த பில்டிங் வரைக்கும் 2000ல வெள்ளம் கரம் புரண்டு ஓடிச்சு. அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. பார்த்தாலே தெரியுது, அங்க பாருங்க தண்ணி இருந்ததுக்கான தடையும் பாசம் எல்லாம் தெரியுது. அவ்வளவு தூரம் தண்ணி இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா இப்ப தண்ணி எவ்வளவு தூரம் இருக்குன்றத பாருங்க, நீங்களே பாருங்க. இது எல்லாமே வந்து இப்ப நாங்க வந்து மிடில் ஆஃப் த ரிவர்ல இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ நாங்க காமிச்சிட்டு இருக்கோம். சோ நாங்க இந்த ஆத்தோட நடுவுல நின்று இருக்கோம்னா தண்ணி எவ்வளவு ஆழத்துக்கு இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க. யாராவது பிரிட்ஜ்ல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு குளம் வெட்டி வச்ச அளவுதான் தண்ணி இருக்கு. இது தண்ணி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு குட்டையில தண்ணி தேங்கி நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து இப்போ நம்மளோட காவிரி ஆறு இருக்கு. காவிரிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு, எவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆத்தோட மணல் கலரை பாருங்க. ஒரு ஃபர்டைல் சாயிலுக்கான டெக்ஸ்சர் சுத்தமா இந்த மண்ணுல இல்லவே இல்ல. ஒரு காலத்துல இந்த மண்ணு எப்படி இருந்திருக்கும்ன்றது உங்களால கண்டிப்பா யூகிக்க முடியும்னு நம்புறேன். ஆனா இப்ப இருக்க மண்ணை பாருங்க, ஃபுல்லா வெடிச்சு போய் தான் இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து ஃபுல்லா கெமிக்கல்ஸ் இருக்க மண்ணுல கூட மேல ஃபுல்லாவே கெமிக்கல்ஸ். அந்த சாயில் மண்ணு உடைச்சா எனக்கு களிமண் உடைக்கிற மாதிரியோ இல்ல செங்கல் உடைக்கிற மாதிரியோ எல்லாம் சத்தம் கேட்கவே இல்ல. எனக்கு எதுவும் பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் உடைக்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இதை பார்த்தா ஆத்து மணல்னு சொல்ற மாதிரி இல்ல கொஞ்சம் கூட. அதுக்கு முதல் காரணம் வந்து ஆத்துல இருந்து மணலை எடுக்கிறது. எந்த ஒரு ஊர்லயுமே வந்து ஆத்துல இருந்து மணல் எடுக்கிறதுக்கு யாருமே விட மாட்டாங்க. இப்ப கர்நாடகாலயோ கேரளாலயோ போய் அவங்க ஆத்துல இருக்க மணல் எடுக்க சொல்லுங்க, யாருமே அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மளோட தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆத்துல இருக்க மணலை எடுக்கிறாங்க. இத பெர்மிஷன் குடுக்கறது வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நாங்க இதை அவசியமும் நோக்கி போயிட்டு இருக்கோம், தண்ணி நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு ஒரு நிமிஷம் நாங்க தண்ணி எடுத்து காட்டுறோம். அந்த தண்ணி என்ன கலர்ல இருக்குன்றதை என்ன நிலைமையில இருக்குன்றதையும் முதல்ல பாருங்க. இங்க இருந்து பார்த்தா தெரியும் பச்சை பசேர்னு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க. இதுதான் நம்ம குடிச்சிட்டு இருக்க தண்ணி, காவேரி ஆத்தோட தண்ணி. எவ்வளவு பாசம், எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைங்க, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆத்துல இருக்கு. இப்ப இந்த ஓரத்துல எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆகாய தாமரை இத கிளீன் பண்றதுக்கு வந்து ஏதாவது நம்ம ஹெல்ப் கேட்டா நீங்க சொல்லலாம், இந்த தண்ணியை குடிக்கிறது நான் கிடையாது, நான் நல்ல தண்ணி தான் என் வீட்டுல குடிச்சிட்டு இருக்கேன், காவிரி ஆத்து தண்ணி என் வீட்டுக்கு வர்றது இல்ல நீங்க சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப செல்ஃபிஷ்னா அர்த்தம். உங்களுக்காக மட்டுமே யோசிக்கிறீங்களா? இப்ப இந்த தண்ணி குடிக்க மத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? இங்க இருக்க இத்தனை குப்பையும் போட்டது நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் ஹியூமன் பீயிங் போட்டதுதான். இவ்வளவு குப்பையும் என்ன தண்ணி வந்து எப்படியோ போயிட்டு போகுது, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பண்றதுதான் வந்து இந்த மாதிரியான குட்டியமான விஷயம் தான். இது பெருசா பார்க்க போனா வந்து எதுவுமே இல்ல. ஆனா வந்து மொத்தமும் இருக்கிறது வந்து எல்லாமே வந்து சின்னதா வந்து நம்ம த்ரோ பண்ற அந்த வேஸ்ட் பேப்பர்ஸ் மட்டும்தான். சோ ஃபுல்லாவே எல்லாமே வந்து ஃபுல்லா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எல்லாமே வந்து பிளாஸ்டிக் குப்பைங்க மட்டும்தான் இருக்கு. இப்ப நாங்க வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். இது நம்மளோட காவேரி ஆத்துல இருக்க தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு பியூரா இருந்துச்சு, இப்ப எந்த அளவுக்கு இந்த தண்ணி இருக்கு அப்படி சொல்லிட்டு தண்ணி. இது மணலோட கலரையும் பாருங்க, மணலும் பாருங்க, உள்ள தண்ணியோட கலரையும் பாருங்க. இது வெறும் பாசம் மட்டும் பிடிச்ச கலர் இல்ல. இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட காவேரியோட கலரா, நம்மளோட தண்ணியோட கலர் இப்படிதான் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் 2000ல வந்து இந்த மாதிரிதான் நம்மளோட தண்ணி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாசம் பிடிச்ச தண்ணியோட கலர் மட்டும் கையில இருந்தே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கெமிக்கல்ஸ் இதுல இருந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி. லெதர் இண்டஸ்ட்ரி, டையிங் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி எல்லாரும் அனுப்புற வேஸ்ட் இதுல அதிகமாவே இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில கை வைக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணும் பெரிய ஆளுங்க கிடையாதுதான், ஒத்துக்கிறோம் நாங்களும். ஆனா நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் இந்த குப்பை போடாம இருக்கலாமே ஆத்துல, அதனால என்ன, அது நம்ம முடியுமே நம்மளால. ஏன் இவ்ளோ குப்பை போடணும்? இங்க பாருங்க என்னென்ன இருக்குன்னு.
இதெல்லாம் வந்து ஆத்துல வந்து நம்ம போடக்கூடிய பொருட்களா பாருங்க, செருப்பு, துணி, தலகாணி. இவ்வளவு வருஷம் போட்டாச்சு, பரவாயில்ல, இவ்வளவு நாள் போட்டாச்சு, இனிமே போடாம இருக்கலாமே, அதாவது நம்மளால முடியுமே, இருக்க ரிசோர்ஸையாவது நம்ம காப்பாத்தலாம். ஆனா இப்போதைக்கு வந்து நீங்க யாருமே வந்து ரெடியா இல்ல அப்படிங்கறது வந்து எங்க எல்லாத்துக்குமே நல்லா தெளிவாவே தெரியுது. பட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், இது வந்து நம்மளோட நாடு, நம்மளோட ரிசோர்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளோடது. நாம தான் வந்து இதை காப்பாத்தணும். இப்ப வந்து அந்த பள்ளிப்பாளையம் அந்த பிரிட்ஜ்ல இருந்து யாராவது பாத்தாங்கன்னா சத்தியமா இதை வந்து நல்ல தண்ணி, இதை குடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. இதே ஆத்த ஃபாரினர்ஸ் ஒரு காலத்துல வந்து பாத்துட்டுப்பா எப்படி ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட காலம் எல்லாம் இருக்கு. பட் இங்க பாருங்க எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாரி எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஆத்துல போடுறது, வாட்டர் பாட்டில்ஸ் போடுறது. முக்கியமா நம்ம யங்ஸ்டர்ஸ் பண்ற ஒரு தப்பு, வாட்டர் பாட்டில்ஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம அங்கங்கே தூக்கி போடுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் திங் வந்து வாட்டர் பாட்டில் வெளியே இருந்து வாங்கி குடிக்கிறதே ரொம்ப தப்பு. பட் அதையும் நம்ம வந்து தூக்கி வந்து அங்கேயும் இங்கேயும் சொல்லி போட்டு எரிச்சிட்டே இருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ற சின்ன விஷயங்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப பெரிய தப்ப, ரொம்ப பெரிய ரிசோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டே இருக்கு. நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நம்ம கவர்மெண்டோட பெர்மிஷன், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரோட பெர்மிஷனோட தான் உள்ள இவ்ளோ இண்டஸ்ட்ரீஸும் இயங்கிட்டு இருக்கு. அவங்க இங்க எவ்வளோ வேஸ்ட் உள்ள அனுப்புறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்க கொஞ்சம், அது மேல பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து எத்தனை கெமிக்கல் லேயர்ஸ் கலரா தெரியுது. பாசவும் பிடிச்சா பச்சை கலர்ல மட்டும் தான் தெரியும். இங்க இருந்து பார்த்தா எனக்கு நிறைய கலர்ஸ்ல தெரியுது. ரெயின்போ என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ஸ் எல்லாமே தெரியுது. சோ எந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத வேஸ்ட் வாட்டர். அந்த ஒரு பையன் இந்த தண்ணியில குளிச்சிட்டு இருக்கான், உள்ள ஒரு நாயும் அது கூட இருக்கு. சோ அந்த பையனுக்கு இந்த அவேர்னஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா தயவு செஞ்சு இந்த தண்ணி குடிக்காத, இந்த தண்ணியில இறங்காதன்னு சொல்லி தராம இந்த தண்ணியை இப்படி பண்ணது நாங்க தான். இனிமே நீங்களாவது உங்க ஜெனரேஷனாவது இதை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு. அங்க பாருங்க ஒரு பையன் குடிச்சிட்டு இருக்கான் அந்த தண்ணியில, அதே தண்ணியில உள்ள நாயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே தண்ணியில துணி துவைச்சுக்கிறாங்க. இங்கேயும் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே வந்து இங்கேயும் அதே போயிட்டு இருக்கு. நம்ம டீசன்சின்ற பேர்ல இதுங்க நான் வரமாட்டேன், இதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு இந்த தண்ணி தேவையில்லைன்றத யோசிக்கிறோமே தவிர அந்த தண்ணி திரும்ப எப்படி பழைய மாதிரி கொண்டு வரணும்ன்றத பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. அது ரொம்ப பெரிய விஷயம் தான், ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். நாங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிறோம். ஆனா இப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நின்னுட்டு நான் என்ன பண்ண முடியும், ஒரு தனி மனுஷனா வந்து என்னால என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். பட் ஒவ்வொருத்தரும் தனி மனுஷன் தாங்க. சோ ஒவ்வொரு தனி மனுஷனும் நினைக்கிறப்பதான் வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து ஃபார்ம் ஆகும். சோ ஸ்மால் டிராப்ஸ் வந்து ஒரு ஓஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போடுற எஃபோர்ட்ஸ் தான் வந்து பெரிய விஷயம். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒருவேளை இது ரொம்ப நாளாவே நான் இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு, ஆனா எனக்கு சரியான சப்போர்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க ஒருத்தரோட கைக்கு இந்த வீடியோ போகலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் திரண்டு இதுக்கான என்னென்ன முடிவு எடுக்க முடியுமோ பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸை உடனே நம்மளால எதிர்த்து போக முடியாது, கவர்மெண்ட்டையும் இண்டஸ்ட்ரியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். என்னைக்குமே நம்ம வந்து பாலைவனத்துல தாங்க இந்த மாதிரி வறண்ட மண்ணை பார்ப்போம். ஆனா இங்க பாருங்க நடு ஆத்துல நாங்க நின்னுட்டு இருக்கோம். மண் எந்த அளவுக்கு வறண்டு விரிசல் விட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நிஜமாலுமே ஒரு ஆத்தோட மணல் வந்து இந்த அளவுக்கு வறண்டு இருக்குமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து முன்னாடி வாங்க. எனக்கு வந்து எக்ஸாம் இருக்கு, எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க நெக்லெக்ட் பண்ணலாம். சோ நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்க எங்களோட ஒர்க்ஸ் தூக்கி போட்டுட்டு எங்களோட நாட்டுக்காக நாங்க வந்திருக்கோம். நீங்களும் இதே நாட்டுல தான் இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு இந்த நாடு தேவையில்லை, நான் வந்து வேற எங்கேயாவது நான் போய் இருந்துப்பேன், எனக்கு வந்து கர்நாடகா போதும், கேரளா போதும், ஏன் நான் அமெரிக்கால கூட போய் செட்டில் ஆயிக்குவேன் அப்படி இப்படின்னு கூட கண்டிப்பா நீங்க யோசிக்கலாம். சோ அந்த மாதிரியான தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு நாளைக்கு அங்க போய் இருக்க முடியும், எத்தனை பேர் உங்களை அங்க மதிப்பாங்க அப்படிங்கறதையும் யோசிச்சுக்குங்க. ஒரு ஸ்டூடெண்டா நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்டர்டேக் பண்ணிருப்பீங்க. யாருக்கு தெரியும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில, லெதர் இண்டஸ்ட்ரியில உங்க ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா இந்த வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணலாம்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. உங்களை மாதிரி சோசியல் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் உள்ள இருக்கீங்க. உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய தோணி இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதை தயவு செஞ்சு எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உங்க ஐடியாஸ் பத்தி சொல்லுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த வேஸ்ட் எல்லாம் எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் கூட ஆத்துல கலக்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த வேஸ்ட் அப்படியே கலந்தா இந்த தண்ணி என்ன ஆகும், அந்த தண்ணி குடிக்கிற நம்ம என்ன ஆகும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ஈரோட்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க. அண்ட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டை இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. அது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது எப்படி நம்ம அப்போஸ் பண்ணி போகிறது, டைரக்ட் வேல கண்டிப்பா முடியாது. நம்ம வந்து சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ் தான், நம்மள ஈஸியா வந்து பட்டம் தட்டி கீழே இறக்கிடுவாங்க. சோ இதை வந்து அப்போஸ் பண்றதுக்கு
வேற என்னென்ன வழிமுறைகள் உங்க நிறைய பேருக்கு ஏதாவது ஐடியாஸ் வந்திருக்கலாம். நாங்க உண்மையா ஒத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கொண்டு வாங்க, நாங்க எங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறோம். கண்டிப்பா உங்களுக்காக நிறைய பேரை சப்போர்ட் பண்றவங்களை கூட்டிட்டும் வருவோம். அந்த ஐடியாவை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.